சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உதவி என்கிற ஒன்றை நீங்கள் எந்த இடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த இடத்துல உச்சரிக்க வேண்டிய பெயர் இயேசு என்பதா. ஆமென். இயேசு எனக்கு உதவி செய்வார், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை தனியே விட மாட்டார். தைரியமா சொல்லுங்க. உங்க கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க, அக்கா கவலைப்படாத, இயேசு உனக்கு உதவி செய்வார். தைரியமா சொல்லுமா, தைரியம். இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உன்னை சுகமாக்குவார், இயேசு உன் கண்ணீரை துடைப்பார், இயேசு அந்த ஆவியை அவர்களை விட்டு மாற்றுவார். குடிக்க பண்ணுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் அவர் மாற்றுவார். இயேசு மாற்றுவார், இயேசு விடுவிப்பார். எப்பொழுது இயேசுவை உயர்த்துகிறீர்களோ அப்பொழுது சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல எல்லாம் இந்த இயேசு என்ற பெயரை நீங்க உச்சரிப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை படி பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ இந்த வார்த்தை கவனிக்கா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். எப்ப இந்த பெயரை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எப்ப இந்த பெயரை நீங்க உச்சரிக்கிறீங்களோ, எப்ப இந்த பெயரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்களோ அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், வேதம் சொல்லுகிறது நான் உங்களுடனே கூட இருப்பேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர். இயேசு இருக்கா? யாருமே இல்லை பாஸ்டர், எனக்கு இயேசு இருக்கிறார். நான் இந்த வார்த்தையை சொல்லும்போ ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம் நீங்க எந்த இடத்துல இயேசுவே அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறீங்களோ அடுத்த வினாடியில் உங்க பக்கத்தில் அவர் இருப்பார். அதுதான் வெற்றி. அல்லேலூயா. இன்னைக்கு தைரியமா சொல்லுவேம்மா, இயேசுங்கிற பெயர் எந்த வீட்டுக்குள் இயேசுப்பா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்க கிராமத்துல நான் எப்படி அவரை, ஒன்றும் இல்லை, உன் வீட்டுக்குள்ள இயேசுப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உங்க பிள்ளை நான், ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் சொன்னா நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம், நமக்கு இது மாதிரி ஒரு பிரான்ச் சர்ச். அப்ப அன்னைக்கு நான் ஜோமனை போயிருக்கேங்க, நாங்க உட்கார்ந்துருக்கேன். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல, 5:30 இருக்கும், ஒரு வியாழக்கிழமை. ஒரு சகோதரி, அவங்க பேர் செல்வி, அவங்களுக்கு ஆண்டவருக்கும் இயேசுவே தெரியாது. இயேசு யாரு, அவர் என்ன செய்வார், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அந்த சகோதரிய நம்ம பிரேயருக்கு வருகிற உங்களை மாதிரி ஒரு சகோதரி என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், பிரேயர் நடத்துற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். கூட்டிட்டு வராங்க. அந்த சகோதரி பேர், கூட வருகிற சகோதரி பேர் செல்வி. இந்த செல்வி சகோதரி என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாதர், அவங்களுக்கு பாஸ்டர்னு சொல்ல தெரியாது. ஃபாதர், உங்க சாமி இப்ப எங்க வீட்டுல இருக்கா, உங்க சாமி இப்ப எங்க வீட்டுல இருக்கா, தயவு செய்து பிரார்த்தனை பண்ணி உங்க சாமிய எங்க வீட்டுல இருந்து கூட்டி போயிடணும். அந்த புரியுதா நான் சொல்றது? எப்ப நான் இது மாதிரி சர்ச்சில் இருக்கிறேன்னு வைங்க, ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு காரியம் சொல்றான், ஃபாதர் உங்க சாமி எங்க வீட்டுல இருக்கா, தயவு செய்து நீங்க பிரார்த்தனை பண்ணி உங்க சாமிய எங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடணும். வித்தியாசமா இருக்கா இல்லையா? நானும் இதே மாதிரிதான் குறுகுறுன்னு பார்த்தேன். ஏன்னா
அந்த அந்த ரிக்வஸ்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எல்லாருமே இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்றா, வந்திருக்காரு கூட்டிட்டு போங்கன்ற. எல்லாரும் என் வாழ்க்கையில வாங்கேம்பாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயா வேண்டாம் போங்கேங்குது. அப்ப நான் உடனே அந்த அக்கா அந்த சிஸ்டர்கிட்ட சொல்றேன், சிஸ்டர் எத்தனையோ பேர் வீட்டுக்கு அவர் போகல, உங்க வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார், பெரிய நல்ல காரியம் நடந்திருக்கு, நீங்க தைரியமா இருங்க, இயேசு அங்க வந்தா ஏதாவது நடக்கும்னா. உடனே அடுத்த வார்த்தை அது என்ன சொல்லுமா, ஃபாதர் அப்படி சொல்லாதீங்க, அவன் என்ன வீட்டுக்கு போக விட மாட்டான், புருஷனே அவன் என்ன வீட்டுக்கு போமா விட மாட்டான். அவன் தோத்தர், உங்க சாமி எங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் நான் இனி அந்த வீட்டுக்குள்ள கொண்டு விடுவான் ஃபாதர். அப்பந்தான் நினைச்சேன் ஏதோ 7:30 என்ன செய்திருக்கு நடந்திருக்கு. என்னன்னு கேட்டேன், என்னன்னு கேட்டேன். என்ன நடந்துச்சு தெரியுமா, அவ புருஷன் அவளுக்கு திருமணமாகி ஏறத்தாழ ஒரு 22.5 ஆண்டுகள் ஆயிருக்கு. அன்னையோட இது நடந்து சில வருடங்கள் ஆயிற்று. 22.5 வருஷம் ஆச்சு. திருமணமான குழந்தைகள் கிடையாது அந்த அக்காவுக்கு. திருமணமான 1.5வது வருஷத்துல கேரளாவுக்கு வேலைக்கு போன மனுஷன் மனநோயாளியா பல 100 கிலோமீட்டர் கால்நடையா நடந்தே எங்க வர்றான், வீட்டுக்கு வரான். வேலைக்கு போனவன் மனநோயாளியா என்ன செய்யறான், வீட்டுக்கு வரான். இது நடந்து 21 வருஷம் ஆச்சுக்கா. 21 வருஷமா மனநோயாளியா இருக்கிற அவனை வீட்டில் வச்சு இவ தான் தையல் தச்சு சோறு போடுறா. இதான் அந்த வீட்டு கண்டிஷன். ஏன் என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்றேன். அப்ப 21 வருஷமா இந்த சகோதரன் யார், மனநோயாளி. மாதத்திற்கு ஒரு சில நாட்கள் இவனுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும். அலறுவான், அடிப்பான், ரோட்ல யாரையும் போக விட மாட்டான். அப்ப அந்த மாதிரி நேரத்துல இவனை சங்கிலியில கட்டி வீட்டில் என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. இது 21 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த சகோதரி தன் புருஷனுக்கா போகாத வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத மந்திரவாதமும் இல்லை. தங்களால முடிஞ்ச அளவிற்கு புருஷனை என்ன செய்யறா, பார்க்கிறா. கடைசியில எதுவுமே செய்ய முடியல. அப்படியே விட்டுட்டு அவ தையல் தச்சு அவனுக்கு சோத்த போடுது. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா, செவ்வாய்க்கிழமையிலிருந்து இவனுக்கு பிரச்சனை ஆயிருச்சு. வீட்டு திண்ணையில, நம்ம ஊர்ல திண்ணை தானே சொல்லுவிய, திண்ணையில சங்கிலியில கட்டி இவளை வீட்டுல போட்டிருக்கா. இவன் செவ்வாய் சாப்பிடல, புதன் சாப்பிடல, வியாழக்கிழமை சாயந்தரம் 3 நாளா ஒன்னும் சாப்பிடாம கிடக்கானே, சங்கிலியில கெட்டி இல்லா போட்டிருக்கு. இவ என்ன பண்ணாளா, அவளுக்கு புரோட்டான்னா ரொம்ப பிடிக்குமா, புரோட்டான்னா அவ்வளோ பிடிக்கும். பைய போய் கேட்டா போல, புரோட்டா வாங்கி தரவான். உடனே அவன் ஆமான் இருக்கான். இவன் என்ன பண்ணா, வீட்டில இருந்து ஒரு சொம்பு குழம்பு வாங்குறதுக்கு ஒரு சொம்பு எடுத்துட்டு பின் வாசல வழியே கடைக்கு வர்றா. நமக்கு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் வராதா ரோட்டுக்கு, 1 கிலோமீட்டர் போகணுமில்ல. இதே மாதிரிதான் ஒரு 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 அது வந்து ஒரு ஏத்தமான ஒரு இடம். எங்க ஊர் மேடு பள்ளமா தானே இருக்கும், உங்க ஊர் ஒரே மாதிரி இல்ல இருக்கு என்ன, எங்க ஊர் மேடு பள்ளமா இருக்கும். அப்போ ஒரு மேடான இடம். அப்ப இந்த சகோதரி வாழ்க்கையை நினைச்சு அழுதுகிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே என்ன செய்யறா, போறா. கையில செம்பருக்கு இருந்த கொஞ்சம் துட்டும் எடுத்துட்டு புரோட்டா வாங்குறதுக்கு கடைக்கு போறா. பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போயிருக்கா, அக்கா அக்கா நான் வர்றது வரைக்கும் என்ன செய்துக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. போற வழியில ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வீடு. அவங்க நம்ம பிரேயருக்கு வர்றவங்க, ஜபத்துக்கு வர்றவங்க. அவ வீட்டுல எப்பவுமே பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவளுக்கு தெரியும், அந்த வீட்டுல உள்ள அக்காவை அவ தானே கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை இவளுக்கு தெரியும். ஏன்னா அவளுக்கு பிளவுஸ் எல்லாம் இவளுக்கு பிளவுஸ் எல்லாம் அவளுக்கு பிளவுஸ் எல்லாம் இவ தான் தைப்பாளாம், துணியெல்லாம் இவ தான் தைப்பா. இவங்க 2 பேருக்கும் உறவு இருக்கு. ஆனா
இவ ரோட்ல இப்படியே போறா, அவ வீட்டுல பாட்டு சத்தம் கேட்க. என்ன பாட்டு தெரியுமா? கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். இந்த பாட்டு பாடி கேட்டிருக்கீங்களா? பெர்க்மேன் செய்யா பாட்டு. இந்த பாட்டு அவ வீட்டுல என்ன செய்தது? பாடுது, ஓடிட்டு இருக்கு. இவர் ரோட்ல போனவ. சில நேரத்தில் நம்ம ரோட்ல போகும்போது பக்கத்து வீட்டுல ஏதாவது பாட்டு கேட்டா நம்ம சேர்ந்து அந்த பாட்டு கூட பாடுவோமா இல்லையா? மனுஷனா இருந்தா பாடுவோம். மற்ற மிருகங்களை குறித்து எனக்கு நோ ஐடியா. புரியுமா இல்லையா? சில நேரத்தில் சில பிடிச்ச பாட நம்ம என்ன செய்வோம்? இவ இது கிறிஸ்தவ பாட்டா, இது கிறிஸ்தவர்கள் அல்லாத பாட்டா, சினிமா பாட்டா, அதெல்லாம் தெரியாது. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். இந்த சத்தத்தை இவ கேட்கிறா, இவ சத்தத்தை கேட்கிறா. இது போகும்போது நடக்குது. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இவளை தெரியாம அந்த பாட்டு இவளுக்கு மண்டைக்குள்ளே ஏறிட்டு, இவளுக்கு தெரியாமையே இது கிறிஸ்தவ பாட்டு இல்ல, நம்ம கிறிஸ்தவன் அல்லவே, நம்ம இந்த பாட்டை என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாதுங்கிற உணர்வு அவளுக்கு இல்லை. அந்த பாட்டை இவன் மண்டைக்குள்ள ஏறிட்டு இவன் இந்த பாட்டை மனசுக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே கடைக்கு போறா, காசை கொடுக்கறா, புரோட்டாயும் குழம்பையும் என்ன செய்தா வாங்குறா, திருப்பி வர்றா. ஆனா மனசுக்குள்ள என்ன வருது? கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டா, இந்த வார்த்தை வருது. ஆனா திருப்பி வரும் பொழுது அவ வீட்டுல வேற ஒரு பாட்டு ஓடுது, அது மண்டைக்குள்ள ஏறல. போகும்பொழுது யாருச்சல அதே பாட்டில் வீட்டுக்கு வந்து பின்வாசல் வழியா வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து புரோட்டாவை வச்சு பிச்சு போட்டு குழம்ப ஊத்தி நேர கொண்டு என்ன செய்யறா, கெட்டியெல்லாம் போட்டிருக்கு, அவன் முன்னாடி வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வாரேன் சாப்பிடு இன்னும் சொல்லிட்டு என்ன செய்யறா, இவ திண்ணையிலேருந்து வீட்டுக்குள்ளார போறா. இவன் இந்த ஆளு என்ன பண்ணான்னு தெரியுமா? பயங்கரமா செல்வி அப்படின்னு கூப்பிட்டான். தூங்குறவங்க எல்லாம் வந்து விழிப்பாங்க. கூப்பிட்டான், என்னவோ ஆயிருச்சு போல அப்படின்ட்டு ஓடி வந்தாளா. இந்த புரோட்டாவை எடுத்து அவன் மூஞ்சு மேலேயே என்ன செத்துட்டான், விட்டா எரிஞ்சிருச்சான். அது இந்த ஆளை பட்டு போயிருச்சு. உடனே இவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், இருந்தது கொஞ்சம் காசு, அதுக்கு உனக்கு புரோட்டா வாங்கி தந்தேன், இத்தனை வருஷமா அவன் கூட கஷ்டப்படுதனே, நான் உனக்கு என்ன தீமை செய்தேன்னு சொல்லி அழுதா. உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? புரோட்டா வாங்க தானே போனா, ஏன் இயேசுவை கூட்டிட்டு வந்தான். எப்படி? ஏன் புரோட்டா வாங்க தானே போன, நீ ஏன் இயேசுவை கூட்டிட்டு வந்த? என்னால இருக்க முடியல, எனக்கு எரியுது, நீ மரியாதையா கூட்டிட்டு போ, இல்லைன்னா உன்னை கொண்டு விடுவேன். இவ சுத்தியும் முத்தியும் பார்க்க இயேசுவையும் காணும். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள 21 வருஷமா அவனை பைத்தியக்காரனா வச்சிருக்கிற ஒரு பேய் அவ்வளவு உட்கார்ந்து இருக்கு. அது கண்ணுக்கு யாரு பெரிய படுதா? இயேசு படுதா. இவ சுத்தி முத்தி பார்க்கா, ஒண்ணு காணும். உடனே இல்ல குன்னுருவே, உன்ன என்னால இருக்க முடியல, நீ கூட்டிட்டு போ ஒன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்க. அப்போ இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இல்லக்கா. பாவம் என்ன, இவளுக்கு இயேசுவை பத்தி தெரியாது, ஆண்டவருடைய அன்பை தெரியாது, இது என்ன நடக்கு இது ஒன்றும் தெரியாது. இவ என்ன பண்ணிட்டா, அப்படியே பக்கத்து வீட்டில் ஆளெல்லாம் குடியிருச்சு. இவ என்ன சொல்ற, ஒரு புழு நெருப்புல போட்டா எப்படி இருக்கும், ஒரு புழுவை எடுத்து நெருப்புல போட்டா அத மாதிரி கடந்து துடிக்கிறான். பயங்கர கோபம் இவளுக்கு மேல, சங்கிலியை உடைக்கிறதுக்கு நிக்கிறான். இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இவ பின்வாசல் வழியே வந்து பக்கத்துல பார்த்தவங்கள்ட்ட சொன்ன, கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க, நான் இப்ப வந்துருந்தேன், நான் இப்ப எங்க போனா எந்த வீட்டுல பாட்டு கேட்டு